காமாட்சி அம்மன் தரிசனத்துக்கு கோவிலுக்கு போறா. அப்போ பெரியவா மாதிரி கோவிலுக்கு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு மடத்துல இருந்து போனான்னா அவன் பக்தர் நிறைய பேர் அந்த அனுபவத்தோட அன்னைக்கு தரிசனம் பண்ண வந்தவா எல்லாரும் பெரியவாளோடயே போவா. அன்னைக்கு அவர் பெரியவாளோட போற கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. போற வழியில பார்த்தனாக்க ஒருத்தர் கால் ஊனம் மாதிரி காலை மடிச்சு காலை இது பண்ணிட்டு கையில கட்டை இது வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கா. பெரியவா அவர் பக்கத்துல போய் நின்னு பார்த்துட்டு அந்த அணுக தொண்டர்கிட்ட, பாவண்டா கால் இல்லாதவன், உங்ககிட்ட ஒரு 4 நாள் இருந்தா போடேன் அப்படின்னு சொல்றா. அவரும் தன்னோட இடுப்புல இருந்து ஒரு 4 நாவை எடுத்து போட்டா பின்னாடி வரவா பெரியவா பக்கம், பெரியவா மாதிரி போட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருந்ததெல்லாம் 10 ரூபா 5 ரூபாய் என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் போட்டா. அந்த பிச்சைக்காரனுக்கு அன்னைக்கு செம கலெக்ஷன். அப்படியே ஒரே இடத்துல நின்ன இடத்துல ஒரு 10 நிமிஷத்துல ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் சேர்ந்துடுத்து. உடனே எல்லாருமே சொல்றான், ஐயோ அந்த பாவம் அந்த பிச்சைக்காரனுக்கு நொண்டின்னு சொல்லிட்டு பெரியவாளே கருணை பண்ணிட்டா இது பண்ணிட்டா அப்படின்னலாம் எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டே இருக்கா. பெரியவா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்று பார்த்துட்டு, ஏன்பா நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடைச்சிருத்தோனோ, நீ இங்க எதுக்கு போயிடலாமோன்னு, எதுக்கு பாவம் ஒத்த காலிலே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா நடக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த பிச்சைக்காரனுக்கு என்னடா அது நம்ம எப்படி நொண்டி மாதிரி நடிச்சோம், அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு அவன் அப்புறம் அங்கே இருந்தா எல்லாருக்கும் அது அசடு வயிறா இது மாதிரி நம்ம பெரியவா என்ன இது பண்ணாலே அந்த ஈஸ்வரனுக்கு தெரியாதா இது மாதிரி அவன் நடிக்கிறான்னு, அவனையும் எப்படி ஒரு கருணையோட எப்படி அந்த இது பண்ணியிருக்கா பாரு அப்படின்னா அவன் பெரியவாளோட இதை பேசிண்டே எல்லாருமா போறா. ராம் ராம்.